ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2300 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு வந்து ஒரு எஃப்என்டோ ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கு. பட் அதை நான் வந்து இன்னும் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் வித் ஹெட்ஜிங்கோட. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் ஆர்டர் புக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நான் டெய்லி எடுக்கிற ஆர்டர்ஸை வந்து எங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைச்சீங்கன்னா, ஃப்ரீயா ஓப்பன் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமாக என்னோட லிங்க் கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபுல் கவராக, அதாவது இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தான் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஷார்ட் ஸ்ட்ராடல் தான் போட்டேன். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராடல் பார்த்து 2 லாட் போட்டேன். ஸோ இந்த 2 லாட் பார்த்தீங்கன்னா 15,300 அப்படிங்கிறதுல போட்டேன். இது ஏன் நான் 15,300 போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனுடைய மிடில் வந்து ரெண்டுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பெரிய வாலட்டிலிட்டா இல்லை. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட குரூப்பில் நான் கரெக்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி கரெக்டாக நான் இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நானும் என்ட்ரு ஆனேன். ஓகே, 15,300 இது வந்து நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எகெயின் சேமாக தான் இருக்குது. நான் வந்து நிஃப்டியில் என்ட்ரு ஆனேன். நீங்கள் எதில் என்ட்ரு ஆனாலும் ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினச்சா தாராளமாக என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுகளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு லெக், எதர் பி இல்லைன்னா சி, இந்த 2 லெக்ல ஏதாவது ஒரு லெக்ல வந்து நமக்கு வந்து டைம் டிகே வந்து நல்லா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15,300 கால் ஆப்ஷன் வந்து எனக்கு நல்ல டிகே ஆயிருக்கு. 2,420 ரூபா. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்திருக்கு. பிஇ லெக்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 67 ரூபா தான் லாஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் என்ட்ரானது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரானான்னு தெரில. பட் அந்த 10 to 11 ரேஞ்சில் தான் என்ட்ரானேன். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆர்டர்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஇ லெக் வந்து செல் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஇ லெக் செல் பண்ணியிருக்கேன். 2 லாட் போட்டிருக்கேன் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள மார்ஜின் வந்திருக்கும். ஆல்ரைட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்என்டோ ஸ்டாக், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க. ஹவு டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே தான் நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மறுபடியும் இந்த ஒரு 2 மாதம் ஒரு இந்த லாஸுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, நம்ம வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து எகெயின் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் எகெயின் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு லாட்டோட சைஸ் வந்து 900 குவான்டிட்டி. இதுக்கு மார்ஜின் வந்து 2 லட்ச ரூபாய். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எடுத்தேன் 794.60 அப்படிங்கிற இடத்துல வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபியூச்சர். நான் வந்து ஜூனில் எடுக்கல. ஸோ எனக்கு ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆச்சு
ஆச்சு அப்படின்னா சரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பட் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் கண்டிஷன் தான். ஸோ நாளைக்கே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து ஓகே இந்த ப்ராஃபிட் போகுதுன்னு நினைச்சா க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,900 சம்திங் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 18,000 ப்ராஃபிட் வரைக்குமே போச்சு. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் காட்டுறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே என்ட்ரு ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1 ஹவரில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் என்ட்ரானது இன்னைக்கு என்னங்க பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரானேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்னஸ். ஸோ இங்கே நல்லா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா பிரேக் டவுன் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்டமே கிடையாது இந்த ஸ்டாக்ல. ப்ளஸ் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸ் செக்டர் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நல்லாவே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன். எக்ஸாக்டாக இந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 17,000 18,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆயிருந்தது. பட் ஓகே. பட் நான் ஆல்ரெடி நான் நிறைய என்னோட ட்ரேடிங் வீடியோஸில் சொன்னது தான், எப்பயுமே ஸ்டாக் வந்து ஒரே டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகாது. மூவ் ஆகிட்டு எகெயின் ஒரு புல் பேக் ஒரு ஃபால் மறுபடியும் ஒரு புல் பேக் இப்படி தான் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிடலாம், அந்த பேட்டர்ன் எவ்வளோ வேலிடான பொட்டன்ஷியலான பேட்டர்ன்ட்டு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது 4th டைம் பிரேக் டவுன் ஆச்சு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ இதுதான் இந்த சிம்பிளான ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ நான் இதில் ஹெட்ஜிங் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹெட்ஜிங் வந்து எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அது என்னது லாஸை வந்து நீ மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு மார்க்கெட்டு. பட் நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வைங்களேன், நான் வந்து இன்னைக்கு 785 ரூபாங்கிறதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 820 ரூபா அப்படின்னு சடனாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் என்னோட ஸ்டாப்லஸ் வந்து இன்னையோட ஹைங்கிறது இந்த இடம். ஓகேங்களா. ஸோ நான் இன்னையோட ஹையில் வந்து என்னோட ஸ்டாப்லஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுமா ஆகாதா? கொஷின் நம்பர் 1 கண்டிப்பாக ஹிட் ஆகாது. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நம்ம கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். இன்கேஸ் ட்ரேடே ஆகலை, கேப் அப் ஆயிடுச்சு, இந்த 814 அப்படிங்கிற இந்த ஸ்டாப் லாஸை தாண்டி 824 ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா நமக்கு லாஸ் ஜாஸ்தி வரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஜூனில் 780 ருபீஸ் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 அப்படிங்கிறதுல நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இதை விட மேலே எங்கே போனாலும் எனக்கு பையில் வந்து காசு வரும். அதாவது நான் பண்ண கால் ஆப்ஷனில் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து எனக்கு காசு வரும். இன்கேஸ் இந்த இடத்துல நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வந்து அந்த கால் ஆப்ஷன் கவர் பண்ணிடும். என்னோட லாஸ் வந்து மினிமைஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து எப்படி பிளான் பண்ணுவேன் நார்மலாக அப்படின்னா ஒரு லாட் ஃபியூச்சர்ஸ் லாட்டுக்கு வந்து 2 லாட் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஹெட்ஜிங் போடணும். பட் நான் இன்னைக்கு ஒன்று தான் எடுத்தேன். ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்கல, நாளைக்கு கேப் அப்போ வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாட் தான் எடுத்தேன். இல்லைன்னா நம்ம கேப் டவுன் வந்து ஒரு நிறைய நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லாட் இப்போ 900 ருபீஸ் 900 வந்து ஒரு லாட் இல்லையா. ஸோ ஜூலை ஃபியூச்சரில் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு லாட் ஜூலை ஃபியூச்சருக்கு நீங்கள் 2 லாட் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வைக்கணும். நான் இங்கே செல் பண்ணேன், அதனால் பை பண்ணியிருக்கேன். நான் இங்கே பை பண்ணியிருந்தா நீங்கள் வந்து பிஇயில் பை பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹெட்ஜிங் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஒரு லாட் மட்டும் எடுத்தோன்னா நான் எதிர்பார்க்கல கேப் அப் நாளைக்கு, அதனால். ஓகேங்களா. பட் கேப் அப் ஆச்சுனாலும் மினிமம் லாஸ் தானே. ஸோ நம்ம வந்து பெரிய லாஸை தவிர்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேபிட்டல் தான் நமக்கு வந்து மூலதனம். அந்த மூலதனத்தை நம்ம தொலைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா. ரீசன் வந்து நான் ஸ்டாப் லாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனால் ஓகே, ஹிட் ஆயிடுச்சுன்னு விட்டுருவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2021 நான் சொல்கிறது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் அப் ஆனாலும் நமக்கு பை சைடில் தான் கேப் அப் ஆயிருக்கும். நான் நிறைய செல் போகவே கிடையாது, பையில் தான் நிறையா இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது
கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் போன அக்டோபர்லேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேப் அப் கேப் டவுன்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மார்க்கெட்டில். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு. நான்லாம் 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கவே இல்லை. பட் ரீசெண்ட் டைம்ஸ் போன வீக்கில் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் நம்ம நம்ம கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உதாரணத்துக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 15,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே ஷார்ட் ஸ்ட்ராடல் போடணும் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுங்க, புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுங்க, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதுதான் ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகேங்களா. இது எந்தெந்த மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடலில் போட்டுட்டு டைம் டிக்கே ஆக விட்டுருங்க. இப்போ 10 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 2:30 3 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக அதை வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு லெக்கில் வந்து டிகே ஆகி உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லேயே சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரேடிங்காக. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.